வணக்கம். அதிமுகவில் நாளுக்கு நாள் இந்த அதிருப்தி அப்படின்றது அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இது என்னைக்குனா ஒரு நாள் முடிவுக்கு வருமா அப்படின்னா இடையில வந்தது. ஆனா வந்ததாவே இருந்ததை கண்டி அது முடிவடையில திரும்ப போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, இந்த பிரிந்து சென்றவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தாரு. அவங்க கிட்ட இந்த மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் பறிச்சுட்டு புது பொறுப்பு கொடுத்தாரு. மாநில லெவல்ல எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாநில துணை பொதுச் செயலாளர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பொறுப்புகளை கொடுத்தாரு. கொள்கை பரப்பு இணை செயலாளர், மாநில துணை பொதுச் செயலாளர் இப்படின்னு பல பொறுப்புகளை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல குறிப்பிட்டு எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வீரமணி, நத்த விஸ்வநாதன் போன்றவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, உங்க பதவியும் தேவை கிடையாது, நீங்களும் தேவை கிடையாது, இந்தாங்க நீங்க குத்த பதவி நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க என்ன பண்றோம் அடிப்படை உறுப்பினராகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு நீங்க கொடுத்த பதவியெல்லாம் போதும் சார், அதனால எங்களுக்கு ஒன்றும் திருப்தியெல்லாம் இல்லை, அதே போல சிவி சண்முகத்துக்கு இன்னும் பதவி கொடுக்காம வச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பதவி எடுத்துன்னு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாரு. என்னங்க நம்மளாம் ஒன்னா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்தா நீங்க வேணான்றீங்களே அப்படின்னு. ஐயா, நாங்க கேட்டது மாவட்ட செயலாளர் பதவி, எங்க மாவட்டத்துல நாங்க பவர்ஃபுல்லா இருக்கிறோம், நீங்க ஏதோ ஒரு பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களை டம்மியா உட்கார வைக்கிறதுக்கு நாங்க இது பண்றோம். அப்ப அந்த மாவட்டத்துல நாங்க இத்தனை வருஷமா நாங்க கட்டி காப்பாத்தின அந்த கட்டமைப்புகள் என்ன வருது, யாரோ ஒருத்தர் அறுவடை செய்து போறதுக்காக நாங்க விதசியம் அப்படின்னு சொல்ற மாதிரி எஸ்பி வேலுமணி டீம் என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி எகிரிருக்காங்க. ஆக்சுவலா இதுல அவங்க சொல்ற தரப்பு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி எங்களை ஏமாத்திட்டாரு, வாக்கு கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாரு. அவர் தான் சொன்னாரு, போனவங்களா திரும்பி வந்தா நான் ஏத்துப்பேன், அவங்களுக்கு அந்த பதவிகள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நாங்களும் என்ன பண்ணோம், ஒரு பேச்சை நம்பி வந்தோம், மன்னிப்பு கேட்டோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டாரு, எங்களுக்கு வழங்க வேண்டிய பதவிகளை வழங்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்பு வாதமா இருக்கு. உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி இவங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரோ, முதுகுல குத்திட்டாரோ அப்படின்னு தான் இங்க நம்மளால பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஏன் இது மாதிரி செஞ்சாரு, எதுக்கு இது மாதிரி செஞ்சாரு அப்படின்றதுலயும் சில பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னா, வந்தவங்க திரும்ப அந்த பக்கம் போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சோ இவங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இல்லை, அதனால ஒரு பவர்ஃபுல் பதவிங்களுக்கு கொடுத்துட்டு அதுல ஒரு எதிர்வினையை நான் என்ன பண்ணல, சம்பாதிக்கிறதுக்கு நான் விரும்பல, அதனால இவங்க கட்சிக்குள்ள இருக்கட்டும், ஒரு பொறுப்புல இருக்கட்டும், அவ்வளவுதான், ஒரு மாநில பொறுப்புல அவங்க இருக்கட்டும், அவ்வளவுதான், அவங்களுக்கு உயர்ந்த பதவி எதுவும் அந்த பதவி. ஏன்னா இதுக்கப்புறம் பல பேருக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை கட்சியில இருந்து எழும்புது. அந்த அடிப்படையில சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணி விட்டுறலாம், மற்றவங்களை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா புதியவர்களுக்கு இடம் கொடுத்து கட்சியை பல கட்டமைப்புகளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சொல்றாங்க. இதனிடையில நேற்றைய தினத்துல என்ன பண்ணாரு, மகளிர் அணி கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த மகளிர் அணி கூட்டத்துல பல முக்கிய முடிவுகளை எடுத்ததாக சொல்லப்பட்டது. குறிப்பா எஸ்பி வேலுமணி டீம்ல இருக்கிற லீமாரோஸ் அவர்களை கலந்துக்கிட்டாங்க. சோ லீமாரோஸ் அவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாம் நினைச்சாங்க, ஏன்னா அவங்க தான் எஸ்பி வேலுமணி டீம்ல இருக்கிறாங்களே. சோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிப்பா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம், யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு லீமாரோஸ் அவர்கள் வந்தாங்க அந்த கூட்டத்துக்கு அப்படின்னு பேசப்படுது. அப்படி இருக்கும்போது அவங்க எடப்பாடி பழனிசாமி கூட கொஞ்சம் ஒத்து போறதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்கப்பா, எஸ்பி வேலுமணி டீம் தேவையில்லை, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்பாரு, அதனால அந்த பக்கம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லீமாரோஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க. சோ அதுல வளர்மதி அவர்கள்லாம் பயங்கரமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எங்களை இப்படி உழைக்க சொல்லியிருக்காரு, அப்படி பண்ண சொல்லியிருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சரி, ஓகே, ரைட், இதெல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ என்னன்னா, பெண்கள் அமைப்பை கொஞ்சம் கட்டமைக்கணும். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் மத்தியில பெண்களுக்கு வாக்குகள் அவர் என்ன பண்ணாரு, கவர்னர். இளைஞர்கள், பெண்கள், இந்த 2 வாக்குகள் தான் விஜய் அவர்களுக்கு அதிகப்படியமா வந்திருக்குது அப்படின்றனால முக்கியமா அதிமுகவில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி முன் வந்ததுனால மகளிர் அணியை கூப்பிட்டு தனியா என்ன பண்ணிருக்க மீட்டிங் போட்டிருக்காரு. மகளிர் அணி கட்டமைப்பை பயங்கரமா கட்டமைக்கணும், நீங்க போங்க, தெருவா போங்க, அவங்க உட்கார்ந்திருக்க லேடிஸ் கிட்ட பேசுங்க, நம்முடைய கொள்கைகளை பத்தி பேசுங்க, நம்முடைய கட்சியை பத்தி பேசுங்க, நமக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்களை பத்தி பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. பெண்கள் எங்கெல்லாம் கூடி இருக்கிறாங்கன்னா உட்காருங்க, உட்காந்து பேசிருங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு சில ஊர்களா போனீங்கன்னா
கும்பலா உக்காஞ்சிட்டு கதைகள் பேசிட்டு இருப்பாங்க பெண்கள். அந்த மாதிரி நீங்க போய் அந்த கூட்டத்துல போய் உக்காஞ்சிட்டு கதையா பேசுங்க. அதிமுக கதைகளை பேசுங்க, எடப்பாடி பழனிசாமி கதையை பத்தி பேசுங்க, நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்களை பத்தி பேசுங்க, ஆட்சி செய்யற அவலங்களை எடுத்து பேசுங்க அப்படின்னு பல ஆலோசனைகள் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு மகளிர் அணி கூட்டத்துல. சோ இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது அதாவது இது சூப்பரா போயிட்டு இருக்கப்பா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி டீம் வந்து பெரிய அப்பா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க கொடுத்த பதவி ₹1 பிரயோஜனம் கிடையாது. எங்களை என்ன டம்மியா உட்கார வைக்கிறதுக்கு பாக்குறீங்களா? எப்படியெல்லாம் நாங்க செயல்பட்டோம், எப்படியெல்லாம் எங்க மாவட்டத்துக்குள்ள நாங்க இருந்தோம். அப்ப எங்க மாவட்டத்துக்குள்ள இன்னொருத்தருக்கு கீழே நாங்க ஒர்க் பண்ணணும். நாங்க வந்து என்ன பண்ண டம்மியாவை உட்காந்துருக்கணும். அவன் எங்களை மதிக்கவே மாட்டாங்க. நாங்க போய் எதனா ஒரு இது பண்ணாங்களோ உங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அலர்ட் ஒதுக்குவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. இப்படி நாங்க கேவலப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க கொடுத்த பதவி எங்களுக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கையெழுத்து போட்டு கடிதத்தை என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு பொறுப்பு இல்லாம அடிப்படை உறுப்பினராகவே வச்சுக்க போறாரா, இல்ல அவங்களுக்கு இறங்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இதன் மத்தியில நம்மளுக்கு எழும்புது. ஏன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி கொடுத்த அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தா இங்க அவங்களுடைய மிரட்டலுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி போயிட்டாரு அப்படின்னு பேச்சுகள் வரும். இல்லாட்டி நான் எடுத்துதான் முடிவு, நான் சொல்றதுதான் இங்க நீங்க எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி செயல்படுவாராகில் இந்த எஸ்பி வேலுமணி டீம் அப்படியே ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் போகும்போதே இவங்க போக வேண்டியது. ஆனா இவங்க அங்க போயிட்டா 10-11 தான் இருக்க முடியும். சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்காங்க, யோசிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. எஸ்பி வேலுமணி டீமோட தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஏன்னா அடுத்த பொதுச் செயலாளர் நீங்க தாங்கண்ணே, நீங்க கொஞ்சம் கட்சிக்குள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கீழே தள்ளிட்டு நீங்க மேல வந்துடலானே அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு பிம்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு 10-11 இருக்கும்னா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு எழும்பும்ல. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஃபைட் பண்றதுக்கு எஸ்பி வேலுமணி டீம் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி தான். ஒன்னே நீங்க எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க, ஓகேவா, கொடுத்தீங்கன்னா நாங்க இங்க இருக்கிறோம், இல்லாட்டி நாங்க வந்து என்ன பண்ணுவோம் தாவேக்காவுக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டுற ஒரு விஷயம் தான் இது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாருன்னா, எங்களை நம்பி வந்தவங்களுக்கு பதவி கொடுக்கவே இல்லை, ஆனா இந்த பதவி கொடுத்துட்டு நான் உட்காந்துட்டேன்னா என்ன நம்பி வந்தவங்களை வந்து எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதுக்கெல்லாம் எஸ்பி வேலுமணி தான் இந்த பதவி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பதவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் இல்லாத பதவி, பவர் இல்லாத பதவி அப்படின்றதுனால தான் இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போறாரு, எஸ்பி வேலுமணி கொடுத்த அந்த லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு பதவி மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாரா, இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஒதுக்கி வைப்பாரா அப்படின்னு தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தி கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.